பாக்குறத நிறுத்தி தொலைங்கயா, எங்கனாலே முடியலையா. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 வணக்கம் வச்ச 1 லட்சம் வணக்கம் கேட்ட பைத்தியம் முடிக்குதுயா எனக்கு. ஐயோ மக்களே வணக்கம், தமிழக மக்களே. நான் உங்க நடிப்பு அரக்கன். ஒரே நிமிஷம், வைல்டு கார்டு என்ட்ரியில வந்தவங்க ஹோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி உங்க நடிப்பு அரக்கனை வாட்டர்மெலன் ஸ்டாரை எல்லாம் வெளியே படுக்க வச்சிட்டாங்க. பொதுமக்களே கொந்தளிச்சிடாதீங்க, என்கிட்டயே விளையாடு. தமிழ்நாடே வெடிக்கும், தமிழ்நாடே வெடிக்கும். வாட்டர்மெலன் ஸ்டாரோட பவர் அப்படி. படி இருந்தாலும் நீங்க யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்கிற வேணாம். ஐயா ஐயா, பாவி மக்களா, அவன் உண்மையை சொல்லிட்டு போறான். ஜட்ஜு குடும்பமே தமிழ்நாடு மக்களே, இந்த ஆளுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்கய்யா. எப்ப பாரு பொய்யா சொல்லிட்டு சுத்துறேன்டா. படையெடுத்து ஆமாமண்ணா, எப்போது வரப்போகிறான்? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு நடிப்பு அரக்கன். திவாகர் கிட்ட சொன்னது மட்டும்தான்டா ஒரு பெரிய தப்பு. ஐ எக்ஸ்பிரஸ்ட் மை செல்ஃப். ஐ ஃபெல்ட் பேட். ஒரு ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். ஃப்ரெண்டு ஃபியூச்சர்ல சாரி. நீ பட்டு 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 எடுத்து பேசிட்டான். சாரி. நீ முந்தனே தான். நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன். யாரு? நான் தான். முந்தனே எப்படிலாம் நான் கலாச்சேன். இது இப்போ இன்னைக்கு எல்லாரும் சொன்னோடனே விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இதைத்தானே நானும் சொன்னேன். அப்போ வந்து இருந்ததுன்னா இங்கே பேசும்போது ஹி வாஸ் ஓகேடி, ஈவன் ஐ எம் அக்கௌண்டபிள் அப்படின்ற மோடில் தான் பேசிகிட்டு இருந்தான் அக்கா சாண்ட்ரா சொல்லும்போது. அதுக்கப்புறமேட்டு வந்து நீ காட் டு நோ அந்த அந்த டச்சு. நான் திவாகர் கிட்ட பேசின விஷயங்களை வந்து கடைசியாக என்னதான் பேசுனீங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து? அதுதான் நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நாங்கள் பேசினோம். அவன் வந்து வி போத் ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மோடில் இது பண்ணும்போது, வி போத் ஆர் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லும்போது he was trying to tell that ஆமா தானா வந்து நீ ஏன் திவாகர் கிட்ட சொன்ன, அதுதான் ஓகே. இப்போ நீங்க வேணும்னு சொல்ல, பிகாஸ் நீங்க திவாகர் கூட நல்ல டேர்ம்ஸ்ல இருந்தீங்க. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கே போக போக தெரியும். குறுக்க இந்த கௌசிக் வந்தா உங்களுக்கு ஒரு சில பேர் கூட மாற்று கருத்து வரும், அவங்க கூட வந்து பேசாம இருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு 4 வாரம் என்னை நீங்க பார்த்துருப்பீங்க. ஐ டோன்ட் டாக் வித் மெனி பீப்புள் ஹியர். ஸோ எனக்கு திவாகர் கிட்ட மட்டும்தான் வந்து பேசுவேன். திவாகர் அதை வந்து நடுவீட்டில் கொண்டு போனது தான் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. அப்படி நீங்க சொல்லுமா சொல்லியிருந்திருக்கலாம், அது நமக்குள்ள இருக்கட்டும் சொல்லியிருந்திருக்கலாம். ஆமா, நான் அவன் கிட்ட வந்து நமக்குள்ளேயே இருக்கட்டும், மூவிங் ஃபார்வர்ட். அவன் வந்து என்னன்னா நம்ம இதை வந்து ஃப்ரெண்டாவே கொண்டு போகலாம் அப்படின்னு. டே முதல்ல என்ன இருந்துச்சுன்னு இதை நம்ம வந்து ஃப்ரெண்டா கொண்டு போகிறதுக்குன்னு எதுவுமே நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து டெஃபினெட்லி இது வந்து இப்படி தான் வந்து போகுது. ஸோ நீ வந்து என்னன்னா இன்னமும் இப்போ என்ன கம்ப்ளீட்லி நீ வந்து ரொம்ப சேஃபான மாதிரியும் என் மேலேயே வந்து எல்லாத்தையுமே சொல்லாத. நீயும் ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்க. ஸோ அதுக்கு வி போத் ஆர் அக்கௌண்டபிள் அப்படிங்கிற விஷயம் வரும்போது ஹி வாஸ் ட்ரைங் டு சே தட் இல்லை நான் உன் நல்லதுக்காக தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ட்ரைங் டு டேக் பிக் மேன் ரோல். உனக்கு புரியுதா? அந்த மாதிரி கம்ரு. ஓகே. ஸோ ஹி வாஸ் ட்ரைங் டு டேக் த பிக் லைக் நான் லைஃப்ல ஜெயிச்சவனை லவ் பண்றதை விட லவ் பண்ற பையனை லைஃப்ல ஜெயிக்க வைக்கிறது தான் பிடிக்கும். உனக்காக இது பண்ணேன் அப்படின்னு. ஓகேடா, புரியுது. அப்போ அப்படி இருக்கும்போது நீ ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உனக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. ஐம் அ ஃபீமேல், எப்படி என்னதான் இருந்தாலும் சொசைட்டி வந்து பேசுவாங்க அப்படின்னு நீயும் காஷியஸாக இருந்திருக்கலாம். நானும் ஸ்பேஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்படிங்கிற பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். பட் அவன் அகைன் அண்ட் அகைன் வந்து இல்லை பாரு, நான் வந்து இதுவாதான் இது பண்ணேன், ஒரு லவ்ல தான் வந்து இது பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி. ஓகே, பட் தேர் இஸ் a limit. யார்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்துல. எக்ஸாக்ட்லி. நடந்தது நினைச்சு எடுத்து வருத்தப்பட்டு ஏதாவது உண்ணாவிரதம் இருக்கு, அப்பலாலேயே சாப்பிடாம இருக்க. நடந்தது இங்க பாருங்களேன், நடந்தது என்னவா வேணாலும் போட்டோம், அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். அதே சொல்லலையே இப்போ. அதுதான் இல்ல, சாப்பிட வரலையான்னு கேட்டேன். நடந்ததை நினைச்சு ஒன்னும் கிடையாது. இட்ஸ் நாட். நானும் அதுதான் சொன்னேன், ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா என் ஃபேமிலிக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. புரியும். அதை நான் அவங்களுக்கு போய் நான் புரிய வச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக்க வேண்டாம்.
நீங்களும் சொல்ல வேண்டாம். நீங்க என்கிட்ட கேட்டீங்க நான் சொன்னேன். இல்ல நீங்க கேட்கலன்னா நான் சொல்லிருக்க மாட்டேன். வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா உங்க அம்மா என்ன நீங்க 10 மணி நீங்க வந்து வெளியில அப்படி சொன்னீங்க. எங்க அம்மாக்கு வெளியில போனா எங்க அம்மா என்ன புரிஞ்சுப்பாங்க. இதை நீங்க அங்கேயே சொல்லிருக்க வேண்டியதானே. நான் தான் சொன்னேன். நீங்களா வந்து பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? வல்லவராயன் உங்களுக்கு கேட்டீங்க. நைட்டு நான் பேசும்போது கிளியரா சொன்னேன். அது நான் அவகிட்ட தெளிவா வணக்கம் தமிழக மக்களே. வைல்ட் கார்டு என்ட்ரியில அமித் சார் வந்திருக்காரு. சிவாஜி கணேசன் சார் கர்ணன் சீன் நடிச்சு காட்ட போறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம். அந்த சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங் வந்து பாத்தீங்க. பாட்டு பாடுறேன் சார். பாடுங்க. வேணாம் நான் சொல்றேன் அந்த பாட்டு. செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாய கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கர்ணனடா. சூப்பர் சார் சூப்பர் சார். இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சிவாஜி போய் சேர்த்தாரு. இதுக்குதான் உங்க பேரை கெடுத்து. ஒருத்தர் தான் இந்த பிக் பாஸ் வீட்டோட இந்த வார தலாக போறாங்க. ஒரு சர்க்கிள் போடப்பட்டுள்ளது. அதை சுற்றி 4 போட்டியாளர்களுக்கும் ஆளுக்கு ஒரு ஹூலா ஹூப் ரிங் வைக்கப்பட்டுள்ளது. சென்டரில் ஒரு பால் இருக்கும். பஸ்ஸர் அடிச்சதும் போட்டியாளர்கள் தங்க கிட்ட இருக்கிற கயிறுடன் இணைக்கப்பட்ட ஹூலா ஹூப்பை அந்த பால் மேல வீசி பாலை தங்கள் பக்கம் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்து யாரும் யாரையும் இங்க பாடி ஷேமிங் பண்ண கூடாது. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. அதுதான் முடிவு எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும்னு நினைக்கிறேன். நீங்க பாத்திருப்பீங்கல்ல வச்சிருப்பீங்கல்ல அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. அதுக்கு பிக் பாஸ் சொன்னாங்க நீங்க கேட்க கூடாது தன்னிச்சையா முடிவு. நான் சமைக்காத ஒரு 4 பேத்த போட்டா என்ன சாப்பிடுங்க ப்ளீஸ். மரியாதைக்கு இந்த மொத்த டீம்ல யாராவது எங்கேயாவது லைட்டா கத்துற மாதிரி கேட்டாலோ அபியூஸ் பண்ற மாதிரி வார்த்தை ஏதாவது சொன்னாலோ கெட்ட வார்த்தைகள் யாராவது பேசினாலோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து நீங்க என்கிட்ட சொல்லணும். இங்க ஸ்கூல் மாதிரி எல்லாரும் வாயில கை வச்சுட்டு உட்கார முடியாது. வாயில கை வச்சுட்டு இப்படி சொல்லுவியானா? உங்க பாயிண்ட் ஓகே தான். நீங்களாதான் நான் தனிப்பட்ட விதத்துல நீங்களாதான் வந்து கேட்டீங்க. ப்ராஜெக்டா இருக்கு. நீங்க எதுவும் பேச வேணாம். நீங்க பேசும்போது கேட்கதானே சொல்லுங்க. ஓகேவா? சூப்பர். ஈட்டிங் சாப்பிட வரலடா கட்டிங் மூக்கா ஃபைட்டிங் வந்திருக்கடா. நாமினேட் செய்ய முடியாது. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ண. நல்லா சொன்ன. நீயை நாமினேட் செய்ய முடியாது. பிரஜன், சாண்ட்ரா, அமித் ஆகியோருக்கு இது இந்த வீட்டில் முதல் வாரம் என்பதால் அவர்களையும் நாமினேட் செய்ய முடியாது.